என் அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க ஒரு அண்ணால். மருமகளா வாழ வந்த எனக்கு மலடின்ற ஒரு பட்டம் கட்டிவிட்டார்களே என்று சொல்லிதான் மனம் மடிவாகி மனம் நொந்து அழுது புலம்புறா பாருங்க. ஆனா அவள் ஜபத்தை கேட்கிறவர் யாருன்னு கேட்டா, மருமகளா மாத்திரவர் மாத்திரமல்ல, மலடியை பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறவர். அது எப்படிப்பட்ட பிள்ளை தாட்சியாக்கினா, சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி. ஹல்லேலூயா. மனம் மடிஞ்சு மலடியா இருக்கிறவளை மகிழ்ச்சியான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென்றீங்க? யாராவது குழந்தை இல்லைன்னு மனம் அடிவோட இதை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றாரு, மலடி எண்ணப்பட்ட நீ இனிமேல் மலடி எண்ணப்படாமல் பிள்ளை தாட்சி என்று சொல்லப்படுவாய். ஆமென். உன் தலை உயரும், உன்னுடைய கொம்பு உயரும், உன் கொம்பு கர்த்தருக்குள்ள கழுகூரும் என்று நான் சொல்லுகிறேன். தேவனுடைய ஊழியக்காரனாய். ஹல்லேலூயா. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மகிமையாய் உயர்த்தப்படும். எல்லாம் சொல்லுவோம், மகிமையாய் உயர்த்தப்படும்.